அஇஅதிமுகவில் பிளவு, எஸ்பி வேலுமணி, சிபி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க தலைமையில் வந்து தனியாக ஆலோசனை கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது ஒவ்வொரு அதிமுக தொண்டரோட மனசு அவ்வளோ வேதனையாக இருக்கு. ஏன்னா கட்சியோட மிகப்பெரிய உச்சக்கட்ட சோதனை காலம் இது. எந்த முடிவு எடுத்தாலும் யார் இப்போ லீடர்ஷிப்பில் இருக்காரோ அவங்க கிட்ட ஒரு கூட்டம் போட்டு நல்ல முடிவாகவே எடுங்க. நீங்கள் பொதுச் செயலாளரை மாற்றுங்க, அவைத்தலைவரை மாற்றுங்க, நிர்வாகிகளை மாற்றுங்க, அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. அதை யார் இப்போதைக்கு இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கா, எப்பவும் போல கூட்டம் நடக்கும்ல, அதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டு முடிவெடுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தா கூட நாங்கள் அதை பற்றி மறுப்பு தெரிவிக்கல, தலைமை எடுக்கிற முடிவு கட்டுப்படுறோம். ஆனால் இந்த மாதிரி தனித்துவமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கட்சியோட அழிவுக்கும் கட்சி உடையறதுக்கும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. அந்த புண்ணியவதி இந்த கட்சியை கொடுக்கும்போது ஆட்சியோட கொடுத்துட்டு செத்து போனாங்க. ஒவ்வொரு ஆளாக நீக்கினீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டோம். இன்னைக்கு இப்படி கட்சி அழிவுக்கு போகிற மாதிரி கூட்டம் போடுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து சொல்கிறேன், கட்சி தலைமையிட்ட கேட்டு கூட்டம் போட்டு நீங்கள் பொதுச் செயலாளரை மாற்றிக்கிங்க, அவைத்தலைவரை மாற்றிக்கிங்க, யாரை வேணா மாற்றிக்கிங்க. யாரை மாற்றினா நம்ம கட்சி வலுப்பெறும், யாரை மாற்றினா நம்ம கட்சி முன்னேறும், யாரை மாற்றினா கட்சி வந்து மீண்டும் பழைய அதிமுக வரும் அப்படின்னு யோசிச்சு கூட்டம் போட்டு நார்மலாக மாற்றுங்க. நீங்கள் தனித்துவமாக அவங்கவுங்க வீட்டில் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஒரு தொண்டன் கூட இருக்க மாட்டாங்க அதிமுகவில். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கட்சியே வெறுத்துட்டு போயிடுவான். நீங்கள் பண்ணுற செயல்கள் எல்லாமே ரொம்ப வேதனையாக இருக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், ஏற்கனவே கட்சி ரொம்ப அழிவுப்பாயில் இருக்கு. இந்த மாதிரி செயல்களால், உங்கள் சுயநல செயல்களால் கட்சியை அழிக்கிற சம்பவம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அதிமுக தொண்டனோட சாபம் உங்களை யாரையும் சும்மா விடாது. தயவுசெய்து சொல்கிறேன், என்ன முடிவாக இருந்தாலும் இப்போதைக்கு யார் பொறுப்பில் இருக்கா அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க. உங்களோட நிர்வாகம் சரியில்லை, நீங்கள் எல்லாரும் நீக்கிட்டீங்க, அதனால எங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு, கட்சியோட பலம் குறைஞ்சிருக்கு, யாரை மாற்றினா செல்வாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு முடிவெடுத்து நீங்கள் மாற்றுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. யங்ஸ்டர் யாரு, இளைஞர் யாரு, யாரை மாற்றலாம், இளைஞரணி யாரை மாற்றலாம், மாணவரணி யாரை மாற்றலாம் மாற்றுங்க. மாற்றி கட்சியை வளப்படுத்துங்க. கட்சியை வளப்படுத்த சொன்னா, கட்சியை பலப்படுத்த சொன்னா கட்சியை அழிக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், ரொம்ப மனசு நொந்து போயிருக்கும், அம்மாட்ட சாமி கும்பிட்டு இருக்கோம், என்னம்மா இப்படி ஆச்சம்மா கட்சின்னு சொல்லி. ஏன்னா உழைக்காதவங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாம் கான்ட்ராக்டுக்காரவங்க, டெண்டருக்காரவங்க, ஜால்ரா பார்ட்டி எல்லாம் உழைச்சவனுக்கு தான் தெரியும் இந்த கட்சியோட வழி என்ன, நம்ம எதிர்காலம் என்ன, நம்ம கனவு என்ன, லட்சியம் என்னன்னு தெரியும். தயவு செய்து சொல்றேன், கட்சியை பிரிக்கிற நோக்கத்திலையோ கட்சியை அழிக்கிற நோக்கத்திலோ நீ கூட்டம் போட்டீங்க அப்படின்னா நீங்க யார் போறீங்களோ உங்களை சார்ந்த ஒரு கூட்டம் மட்டும்தான் வரும். கட்சி தொண்டர்கள் யாருமே வரமாட்டாங்க. இது மட்டும்தான் என்னுடைய முடிவு. அதனால என்ன முடிவா இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமையிட்ட சொல்லி தலைமை மூலமாவே எடுங்க, ஒரு முடிவு மாற்றம் பண்ணுங்க. இப்ப காங்கிரஸ் தலைவர் மாத்துறாங்க, பிஜேபி தலைவர் மாத்துறாங்க, அது எப்படி மாத்துறாங்க, சண்டை போட்டா மாத்துறாங்க, அது மாதிரி நல்ல முறையில் மாத்துங்க. இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி கட்சி வளர்க்கலாம், யாரை மாத்தினா கட்சி வளரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தயவு செய்து முடிவெடுங்க. எந்த முடிவையும் உங்க சுயலாபத்துக்காக எடுத்து இந்த கட்சியை கெடுத்துறாதீங்க. யாரையுமே அந்த பாவம் சும்மா விடாது.